கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியில் நான் நன்றி உணர்வோடு நிற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் பல இடங்களுக்கு என்னை அழைத்து சென்று என்னுடைய சாட்சி மாத்திரமல்ல, தேவ செய்தி கொடுக்கவும் கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன். நம்ம எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தாலும் துவக்கத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படியாக நான் முதலில் ஏறிய ஆவிக்குரிய பலிபீடம் இந்த காஞ்சிரக்கோடு திருச்சபை பலிபீடம்தான். உங்கள் மத்தியில்தான் கர்த்தர் முதலில் என்னுடைய ஊழியத்தை துவங்க எனக்கு கிருபை செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி அந்தியோகியா திருச்சபை ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை கொடுத்ததோ, அதுபோல என்னுடைய ஊழியங்களில் இன்றைய காலகட்டத்தில் காஞ்சிரக்கோடு கிருபாசனத்தை நான் அந்தியோகியா திருச்சபையாகத்தான் பார்க்கிறேன். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் திருச்சபை தலைவர்கள் எப்படி பவுலாகிய சவுலை ஏற்றுக்கொள்ள ஐயப்பட்ட போது, அச்சப்பட்ட போது, பர்னபா என்கிற ஒரு தேவ மனிதர் சவுலின் ரட்சிப்பை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி தன்னுடன் சேர்த்து கொண்டு தன்னிலும் மேன்மையானவர் என்று பவுலை உருவாக்கியது போல என்னை உருவாக்கியதிலே, எனக்கு வாய்ப்பு அளித்ததிலே காஞ்சிரக்கோடு சபையாருக்கும் சபை போதகருக்கும் விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. Praise the Lord. I thank the Lord for giving me this opportunity to stand here in this stage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுக்கு நன்றி சொல்றேன் உங்க முன்னாடி என்னை சாட்சியா நிறுத்தினதுக்கு. Also I greet all the servants of God on the platform seated here. யார் உட்கார்ந்திருக்கிற தேவ மனிதர்களுக்கு அவருங்க தலைவணங்கி ஸ்தோத்திரம் சொல்றாங்க. My name is Grace Dina and I'm a missionary in African continent. சகோதரி பேரு கிரேஸ் டீனா. சாரி. And I've been serving the Lord past 17 years. From the very young age I dedicate myself to the Lord's calling. 17 வருஷமா கடவுளுக்காக ஊழியம் பண்றாங்க. அந்த 17 வருஷமா கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணிச்சு பண்றாங்க. In the beginning it was little bit fearsome to go to Africa in the country of Uganda. When I went there I was so scared because I was not sure the people that I'll be meeting with. ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருந்திருக்குது. ஆப்பிரிக்கா கண்டத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அங்க போய் என்ன பேசுவோம் எப்படி பேசுவோம்னு தயக்கமா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களை இப்ப வழி நடத்திட்டு வராங்க. But the reason that I went there was God gave me a very clear vision and he also gave me a promise from Psalms 2:8. It says, ask of me and I will give the nations as an inheritance. Claiming that promise I went to Uganda. கடவுள் ஒரு தெளிவான ஊழியத்தை கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க அதாவது தைரியமாக பண்ணுறதுக்கு உகாண்டாவுக்கு போயிருக்காங்க. So I got a vision that I am serving in midst of very dark people. So that was the vision that I got and I was preaching God's word to the children and also the teaching in Bible schools. Exactly that is what God has fulfilled in my life. அவங்க அதாவது தரிசனம் கொடுத்துருக்காங்க கடவுள். அதாவது பிளாக் பீப்புள், ஆப்பிரிக்கா பீப்புள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு மத்தியில் அவங்க ஊழியம் பண்ணுற மாதிரி கடவுள் தரிசனம் கொடுத்துருக்குறாங்க. அந்த தரிசனத்தை அவங்க பர்ஃபெக்டாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணின்னு வராங்க. But people have told me words that in Uganda people used to kill human beings and eat the flesh of humans. In the year 2008 was my first time to go there. 2008 was my first time to go. 2008 ஃபர்ஸ்ட் டைம் யுகாண்டாவுக்கு போயிருக்காங்க. That time people told that they used to kill humans and eat their flesh. அப்போ அங்கே ஜனங்க சொல்லியிருக்கிறாங்க இங்கெல்லாம் மனிதர்களை அடித்து தான் சாப்பிடுவாங்கன்னு. And that is true. I heard even from the local people in Uganda when I went. அது உண்மையாக இருந்தது. இவங்க போன பிறகு அங்கே கேட்ட பிறகு அந்த ஜனங்க லோக்கலில் இருக்கிற ஜனங்க சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் இது உண்மைதான்னு. So in 2008 when I first went, I saw the people, they were not even wearing clothes properly. The women were sitting bare naked, only they used to cover the down part. On top they used not wear any clothes. ஆரம்பத்தில் இவங்க போன பிறகு அந்த கண்ட்ரியில் அந்த லேடிஸ் ப்ராப்பராக ட்ரெஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ப்ராப்பர் ட்ரெஸ் கிடையாது. So
when I went there, my burden in heart increased when I saw the need of the people there. There is also spiritual need, there's also physical need. அந்த ஜனங்களை பார்த்து இவங்க ரொம்ப அதாவது பாவப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மேலே என்ன பண்ணலாம் இவங்களுக்கு, அதாவது பக்தியாக என்ன பண்ணலாம், இன்னும் நேச்சுரலாக நம்ம அதாவது ஜஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தாகமாக இருந்திருக்கிறாங்க. God would never take a person without his will. I believed in that, and when I went there, I told you I went with fear. After going there, God removed that fear out of me. I was going very boldly. The men used to be very fat and tall, but I never feared them because of the courage God gave me. கடவுள் ஒரு நாளும் ஒரு திட்டல்லாத ஒரு மனிதரை ஒரு இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன்னா அப்படி ஒரு பயத்தோடு போன என்னை கர்த்தர் பல வழிகளில் எவ்வளோ சந்தர்ப்பம் சூழ்நிலை இக்கட்டாக வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வர கிருபை செய்தார். And also I used to carry Bibles when I went again back to Uganda. I used to carry Bibles in my suitcases. Maybe 10 kilos I will carry only my luggage. The rest of my suitcase is filled with Bibles. எப்பப்போ நான் ட்ராவல் பண்ணவனோ அப்போல்லாம் என் சூட்கேஸில் நிறைய நான் பைபிள் எடுத்துன்னு போவேன். நான் பயப்பட மாட்டேன், ஆனால் பைபிள் உள்ளே இருக்கும். அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லோன்னு அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுற ஒரு தைரியம். When I went to the check-in, they used to see what is in the luggage. But I used to pray in spirit, Lord, protect me and my luggage because it has all the word of God and I don't want anyone to remove these Bibles from my bags. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த சூட்கேஸ் ஃபுல்லாக பைபிள் வச்சுருப்பேன். ஆனால் அதை நான் ப்ரேயர் பண்ணிக்குவேன், அந்த செக்கிங் வந்து அந்த பைபிளை பார்த்துடக்கூடாதுன்னு. அதே போல் அங்கே செக் பண்ணுவாங்க, ஆனால் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பைபிளை பார்க்க மாட்டாங்க. Only 43 kilos will be allowed to carry, but I used to carry almost 20 extra kgs without letting the officers see. I used to carry extra bags along with me. It is because I have the passion to carry the word of God and distribute to the people who are in need of Bibles. அது வந்து 43 கிலோ தான் எடுத்துன்னு போகிறதுக்கு பர்மிஷன். ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா 20 கிலோ 15 கிலோ அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா இந்த பைபிள்லாம் கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட கொடுத்து அதை படிக்க வைக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க எடுத்துன்னு போவாங்களாம். In India we all have 2-3 Bibles at home, but we don't take time to read it properly. நமக்கு இங்க நிறைய பைபிள் இருக்கு, ஆனா நம்ம படிக்கிறது கிடையாது. We keep it in the shelves and forget to read the word of God. நம்ம செல்ஃப்ல மேல வச்சிருவோம், மறந்துருவோம் படிக்கிறதுக்கு. But in Uganda when I went there, I could see even a 10 years boy standing in the street and sharing the gospel very boldly. ஆனா யுகாண்டா கண்ட்ரில ஒரு 10 வயசு பையன் தைரியமா பைபிள் எடுத்து படிப்பான், ஈவன் இந்த ஸ்டேட் தெரு ஓரத்துல. So I understood there is very much need of Bibles because I can't afford to buy Bible. So that made me to inspire to carry Bibles to nation. அந்த பையன் படிச்சதை பார்க்கும்போது என் மனசுல தோணுச்சு, இந்த நாட்டுக்கு பைபிள் கட்டாயம் தேவைப்படுது. அதனால தான் அங்கே கொடுக்குற லக்கேஜை மீறி நான் பைபிள் எடுத்துன்னு போவேன் சூட்கேஸில். It is only God who has been protecting my luggage even though I was carrying 20 kgs extra. 43 கேஜிக்கு எக்ஸ்ட்ரா நான் எடுத்துன்னு போனாலும் அந்த நேரங்கள்லாம் கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினார். Legally it is not right, but by the presence of God I would carry it believing that God will keep it safe to carry and distribute to people. முறைப்படி அது தவறு, எடுத்துன்னு போகக்கூடாது, ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஆனாலும் மீறி எடுத்துன்னு போவேன், பைபிள் தானே, ஏன்னா அது போய் மக்கள்கிட்ட சேரணும், அந்த ஒரு ஸ்பிரிட்டோடு நான் எடுத்துன்னு போவேன். So what I'm sharing here is not just my testimony, it's a call for all of you. If you have a passion to serve God, Africa is open for all of us. They love missionaries to come and preach the gospel. இது வந்து என்னுடைய தீர்மானம் கிடையாது, ஆனால் அங்கெல்லாம் நீங்கள் அதாவது மிஷினரி பீப்புள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறது அவங்களாம் தே லவ் அதாவது அன்பு செய்வாங்களாம், ஜனங்களை ஊழியம் பண்ணுறவங்களாம் அன்பு செய்வாங்களாம். So there was a man of God from Tamil Nadu, I don't know which place he is from. When I went to in 2008, he's a Tamilian. He was serving there for 17 years. He served as a missionary in Uganda. I was so happy to see him. Likewise, even now there is so much of need for missionaries to come and preach the gospel. அங்கே யுகாண்டாவில் ஒரு தமிழ் ஆள் வந்து 17 வருஷமாக இந்த பைபிள் சர்வீஸை பண்ணின்னுக்குறாங்களாம். அந்த ஆளை பார்த்த உடனே சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமா, இப்படி உங்களில் இங்கே அமர்ந்திருக்கிறவங்கள யாருன்னா விருப்பம் இருந்தால் யுகாண்டா கண்ட்ரிக்கு போய் காட்ஸ் சர்வீஸை பண்ணலாம். Our ministry should not be limited only in Judea, Samaria. We should go to the ends of the earth. That means we have to cross the borders boldly, even if it is women or men. We should be bold because God is with us and nothing can stand against us. So we can reach out to people there.
நம்ம வந்து ஒரே கட்டத்துக்குள்ளே இங்கே உள்ளே இருந்தே பண்ணணும்னு கிடையாது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பல நாடுகள் முக்கியமாக அந்த யுகாண்டா கண்ட்ரி போல் தேவைப்படுற இடத்துக்கு போயிட்டு கர்த்தருடைய பணியை செய்யணும், ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு உற்சாகம் ஆர்வம் நமக்குள் இருக்க வேண்டும். And also in 2023, I was in Nigeria. Nigeria is a very terrible country. You can go through the news, Christian news in Google or in even TV channels, you can see many thousands of people have been killed. Last year in 2025, according to the graph, it says 70,000 Christians were killed in Nigeria. That is the place God took me in 2023, but God's protection was all around me. 2023 அந்த வருஷத்தில் சகோதரி அங்கே இருந்திருக்கிறாங்க, நைஜீரியா கண்ட்ரி. அது வந்து ரொம்ப டேஞ்சரான கண்ட்ரி. பீப்புள் ஈச் அதர் தேவில், அந்த ஜனங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அது மாதிரி இடத்துல கூட அதை பார்க்கும் பொழுது கூட அங்கேயும் தைரியத்தோட ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். One of my father's friend was killed. His body was hidden for 2 years. After 2 years only, they allowed the body to be come out in the mortuary. அங்கே இறந்து போனால் 2 நாளுக்கு கழிச்சு தான் அந்த mortuary 2 years. 2 years 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பாடியை கொடுப்பாங்களாம் பரியல் பண்ண. Even after seeing this one, I went to their house. I prayed with them in that house for 7 days. And God allowed me to be in that house because they were crying for the dead body to be seen because they have lost their family member, but the body was not found. But God used me to be in that house. After I returned back to India, they testified the body was found and they buried according to their rituals. அந்த 7 நாள் சகோதரி அந்த இறந்து போன வீட்டில் போய் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பார்க்கவே விடலையா. ஆனாலும் சகோதரி போய் ப்ரேயர் பண்ணதால் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாடியை கொடுத்து அடக்கம் பண்ண அதுவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். There is a lot of witchcraft also in Nigeria because they are against Christianity. They do things against Christians to attack them. But God's presence was with me and protected me everywhere that I went. And also visa was a miracle. God provided me even when I did not have sufficient money. The Lord extended my visa in that country. நைஜீரியா ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப அதாவது ஜனங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பில்லாத இடம். ஆனாலும் அந்த இடத்துல வீசாவுக்கு சகோதரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலையும் கர்த்தர் அந்த வீசா கிடைக்க எனக்கு உதவி செய்தார். I don't know for what extent my testimony is reaching to you, but still I hope the Spirit of the Lord gives us understanding. எனக்கு தெரியல என்னுடைய சாட்சி உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுன்னு. But I pray that God will raise some warriors from this community to go outside the world, not just in this Tamil Nadu, but I challenge you sisters and brothers also to go across the borders to evangelize because God has called us to go to the ends of the earth. நான் விஷ் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறதுக்கு தமிழ்நாடு தான் இந்த இடம் தான் இருக்கக்கூடாது. இங்கே அமர்ந்து இருக்கிறவங்கள நான் விஷ் பண்ணுறேன், கிளம்புங்க, எந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு ஊழியம் செய்ய நீங்களும் நானும் ரெடியாக இருக்கணும். Even to the pastors here, I encourage you, if you are willing to come, I'm willing to host you. Even if it is 1 week or 1 month, you're all welcome to come and preach the gospel there. பாஸ்டர்ஸ் நீங்கள் யாருன்னா விருப்பப்பட்டால் சகோதரி வீசா கொடுக்குறாங்க, உங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட்டு கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டு இங்கே மட்டும் கிடையாது, வேர்ல்டில் எங்கே வேணால் முக்கியமாக நைஜீரியாவில் போய் ஊழியம் பண்ணலாம். சகோதரி உங்களை வரவேற்கிறாங்க. But we should have a vision. But the word of God says in Proverbs 29, it says, where there is no vision, people perish. So we should not step forward when there is no vision. I only encourage if you have the vision to serve in midst of black people, that is African brothers and sisters, you're welcome and all easy to serve in the midst of them. God has taken care of me. I never decide to eat Indian food there. Whatever is there, they eat even bees, they kill cat and eat. Whatever they eat, I eat with them because I'm a missionary. இவங்க ஊழியக்காரங்கன்றதால இந்தியன் ஃபுட்டு தான் கிடையாது, எது கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்களாம். So I request you all to pray for me. Thank you for this wonderful time. I could not share fully because the time is limited. May God's name be glorified. நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு என்ன டைம் பத்தல நிறையா சொல்ல, இதோட நான் முடிச்சுக்கிறேன். Pastor Charles has been a blessing in my life. He has been praying for me. Even when I went to Africa, I used to share my prayer requests. He prays for me. I also pray for Krubasanam Sabha because I have never been here before. It's my first time to come. Pastor has encouraged me to come here. And I hope even in the years to come, I may come and join with you all. I feel the presence of God here highly. கிருபாசனத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக
பாஸ்டர் சார்லஸுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் டைம் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் பாஸ்டரோட ஷேர் பண்ணுவேன். அவர் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக அட்வைஸ் பண்ணுவார். கர்த்தருக்கு சித்தமானா கிருபாசனத்தில் சேர்ந்து ஊழியம் பண்ணுறேன். I also thank Pastor because he is elderly person, but he is going to North India to share the gospel. That should be our heart to carry the good news of God anywhere, anytime. Bible says in season, out of season, we should carry the gospel. பாஸ்டர் சார்லஸ் என்ன பண்ணுவார், இந்த இடம் அந்த இடம்னு சொல்ல அதை நார்த்துக்கு எங்கே வேணாலும் தயாராக இருப்பார். அதுதான் பைபிள் எடுத்துக்கணும். எல்லா மக்களுக்கும் ஒருத்தருக்குன்னு இல்லை, யாருக்கு வேணாலும் சத்தியத்தை சொல்ல ரெடியாக இருப்பார். அவரை போல் நீங்களும் நானும் ஊழியம் செய்யணும். All glory to God. I thank you all, pastors. எல்லா மகிமையும் கடவுளுக்கே.